வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரிலும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்களின் நலன்களை காப்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல 100 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றப் போகின்ற இயக்கமாக விளங்கும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு உயர்வு தாழ்வு இல்லாத நிலை வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தோடு தொடங்கப்பட்ட திராவிட இயக்கத்தின் அரசியல் வடிவமான அண்ணாவின் பேரியக்கத்தை ஒரு தீய சக்தி என் குடும்பம் மட்டும் எல்லாமும் பெற வேண்டும், என் மக்களே என்னாலும் ஆள வேண்டும் என்று கபளீகரம் செய்ததைக் கண்டு மனம் வெதும்பி மக்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என் உயிரினும் மேலாக மதித்து நான் கட்டி காத்து வருகிறேன். காலத்தின் தேவைக்கேற்ப தலைமை கழக அலுவலகம் நவீனம் பெற வேண்டும் என்று நான் பெருமுயற்சி எடுத்து 1998ஆம் ஆண்டு இந்த தலைமை கழக அலுவலகத்தை புதுப்பித்தேன். இதுபோலவே கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட கழக அலுவலகங்கள் இருப்பது மிகவும் இன்றியமையாதது என்று நான் கருதியதால் மாவட்ட கழக அலுவலகங்களை கட்டி முடிக்குமாறு கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தேன். தற்போது கோவை, விழுப்புரம் வடக்கு, தருமபுரி மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் மாவட்ட கழக அலுவலகங்கள் சொந்த கட்டடங்களில் இயங்கி வருகின்றன. இன்று விழுப்புரம் தெற்கு, நாமக்கல், கரூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் மாவட்ட கழக அலுவலகங்களையும் அவை அமைந்துள்ள வளாகங்களில் நிறுவப்பட்டுள்ள இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலைகளையும் திறந்து வைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கழக உடன்பிறப்புகள் எளிதில் வந்து செல்லும் வகையில் போக்குவரத்து வசதியுள்ள பகுதிகளில் இந்த புதிய மாவட்ட கழக அலுவலகங்கள் அமைந்திருப்பது பெரிதும் பாராட்டத்தக்கது. மாவட்ட கழக அலுவலகங்களை சிறப்புடன் கட்டி முடித்திருக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய உளமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தாய் மக்களாக உள்ளத்தால் ஒன்றாகிய கழக செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் சங்கமிக்கும் இடமாகவும் கழகத்தின் வெற்றிக்கான இலக்குகளை கூடி அமர்ந்து அலசுகின்ற பயிற்சி கூடமாகவும் பாசறையாகவும் இந்த மாவட்ட கழக அலுவலகங்கள் திகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மற்ற மாவட்டங்களிலும் கழகத்திற்கென மாவட்ட கழக அலுவலகங்கள் கட்டப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதையும் நான் அறிவேன். அவற்றையும் விரைவில் திறந்து வைக்க வேண்டும் என்பது எனது ஆவல். இந்த புதிய ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக இந்த இனிய நிகழ்ச்சி நடைபெறுவதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
அடையப்போகும் மகத்தான வெற்றிக்கு முன்னோடியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்துள்ளது. அத்தகைய வெற்றியினை அடைந்திட நீங்கள் அனைவரும் முழு ஈடுபாட்டோடு தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.